அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அரசு கீழ்ப்பாக்க மருத்துவக் கல்லூரி சமூக நலத்துறை பயிற்சி மருத்துவர்கள். இன்றைய காலகட்டத்தில் மக்களிடையே உள்ள பெரும் பிரச்சனைகளுள் உயர் இரத்த அழுத்தம் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. அதனால் அதனை பற்றி அதன் அபாயக்குறிகள், பிரச்சனைகள் மற்றும் தவிர்க்கும் வழிகளை எனது நண்பர்களாகிய அரவிந்த் சித்தார்த், தர்ஷினி தேவி மற்றும் நான் தாரணி உங்களிடம் இன்று விரிவாக விவரிக்க உள்ளோம். முதலில் உயர் இரத்த அழுத்த அபாயக்குறிகள் பற்றி காண்போம். தலைவலி, தலை சுற்றல், வாந்தி, உடல் சோர்வு, மூக்கில் இருந்து இரத்தம் வடிதல், குழப்பம், மூச்சுத் திணறல், பார்வை மங்குதல், சீரற்ற இதய துடிப்பு. இந்த அபாயக்குறிகள் ஏதேனும் உங்களில் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையை அணுகி உங்கள் இரத்த அழுத்தத்தின் அளவை பரிசோதித்து அதற்கு ஏற்றபடியான சிகிச்சை வழங்கப்படும். இரத்த அழுத்தத்தின் அபாயக்குறிகள் பற்றி பார்த்தோம். தற்போது இரத்த அழுத்தத்தினால் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி காண்போம். இரத்த அழுத்தம் அதிகரிப்பதினால் இரத்த குழாய்களில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் நமது உடலின் மிக முக்கியமான உறுப்புகளில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். இதயத்தில் இருதய அடைப்பு மற்றும் இருதய செயலிழப்பு, மூளையில் உள்ள இரத்த குழாய் பாதிப்படைவதனால் பக்கவாதம், சிறுநீரகத்தில் செயலிழப்பு, கல்லீரலில் இரத்த குழாய்களில் கொழுப்பு படிந்து கல்லீரல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. விழித்திரை பாதிப்பு அடைவதனால் கண் பார்வை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதில் நாம் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது கர்ப்ப காலத்தில் ஏற்படும் உயர் இரத்த அழுத்தத்தை பற்றிதான். ஏனெனில் இதற்கான சரியான சிகிச்சை எடுக்காவிடில் தாய்க்கு பிரசவ சமயத்தில் வலிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதும் சிசுவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படவும் வாய்ப்புள்ளது. ஆகையால் நாம் நம் இரத்த அழுத்தத்தினை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். உயர் இரத்த அழுத்த நோயின் அபாயகரமான பக்க விளைவுகளை பற்றி பார்த்தோம். இப்பொழுது உயர் இரத்த அழுத்த நோயை கட்டுப்படுத்தி அதன் பக்க விளைவுகளிலிருந்து எவ்வாறு நம் உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம். அதிக உயர் இரத்த அழுத்த நோயின் அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனே அருகில் உள்ள மருத்துவமனையை அணுகவும். ஏற்கனவே மாத்திரைகளை எடுத்துக்கொள்பவர்கள் மாதம் ஒரு முறை மருத்துவமனையை அணுகி இரத்த அழுத்தத்தின் அளவை சரிபார்த்து கொள்ளவும். ஒரு நாளைக்கு 5 கிராமுக்கும் குறைவாகவே உப்பு உட்கொள்ள வேண்டும். உப்பு அதிகம் சேர்த்திட்ட ஊறுகாய், கருவாடு போன்ற உணவுகளை தவிர்த்தல் நன்று. கொழுப்பு சத்து அதிகம் உள்ள ஆடு, மாடு, கோழி இறைச்சிகளை மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்த்தல் வேண்டும். தினசரி உடற்பயிற்சி மேற்கொள்ளுதல் வேண்டும். ஒரு நாளுக்கு குறைந்தது 40 நிமிடங்கள் நடைப்பயிற்சி வேண்டும். வாரத்திற்கு 5 நாட்கள் தொடர்ந்து செய்தல் வேண்டும். புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதலை தவிர்த்தல் நன்று. தினசரி தவறாமல் மருத்துவர் பரிந்துரைத்த இரத்த அழுத்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். இவ்வாறு செய்தால் நம் உயர் இரத்த அழுத்த நோயின் அபாயத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.